Hi dear students, this is Hema. Welcome back to our channel YouTube. Paramedical counseling schedule காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். counseling scheduleக்கு முன்னாடி ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேன் உடைய ரேங்க் லிஸ்ட் அவங்களுடைய அப்டேட்டுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எக்ஸ் சர்வீஸ்மேன் உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கவுன்சிலிங் ஷெட்யூலுமே நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ நம்ம இந்த வீக் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோ பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாவே இருக்குது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கக்கூடிய PWD ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா சேனல்ல இருப்பீங்க. சோ நீங்க இந்த PWD ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு வந்தீங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்டேட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுக்குமே ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதை வந்து ஒரு ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல்ல லாஸ்ட் இயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கேட்டகரினா ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ PW ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தென் இப்போ நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 days நடக்கும் சாய்ஸ் ஃபில்லிங். 3rd day ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ 3rd day ரிசல்ட் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 4th day என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 4 நாட்கள் நடக்கும். 5th day வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ 5th day ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உடைய ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் உடைய சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து நடக்கும். இதுல கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட் டு எந்த டேட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணணுங்கிறதுக்கு ரேங்க் வைஸ் கட் ஆஃப் வைஸ் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. ஜெனரல் ரேங்க் வைஸ் தான் கூப்பிடுவாங்க. நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட்ல இந்த சைடு இருக்குது பாத்தீங்களா, இது வந்து ஜெனரல் ரேங்க், இது வந்து கம்யூனிட்டி ரேங்க். இந்த ஜெனரல் ரேங்க் வைஸ் தான் நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா நோட் பண்ண வேண்டிய என்ன விஷயம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சோ இந்த லாகின் ஐடி அல்லது இமெயில் ஐடி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும்போது ஒன்னு லாகின் ஐடி நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க, உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி வந்து கொடுத்திருப்பீங்க. லாகின் ஐடி சப்போஸ் உங்ககிட்ட கையில இல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இமெயில் ஐடி போட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம். இந்த கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அட்டென்ட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு மெயிலோ அல்லது OTP மூலமா SMS மூலமாவோ உங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்ல தான் போய் நம்ம வந்து ஆஃப்னா விசிட் பண்ணி செக் பண்ணணும். சோ நீங்க அப்படி வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மள மாதிரி சேனல்ஸ்ல நிறைய பேர் வந்து அப்படி இருக்காங்க. நம்மளுடைய சேனல்லையுமே ஒன்ஸ் லிங்க் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம அப்டேட் பண்ணுவோம். சோ இந்த OTP வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்க இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங்ல தான் என்ன கோர்சஸ் என்ன காலேஜஸ் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணுவீங்க. லாஸ்ட் ஸ்டெப்பா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து காமிக்கும். அதுல டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு OTP வரும். இந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு தான் நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும் போதும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இந்த OTP நம்பர் வந்து வரும். அந்த OTP நீங்க என்டர் பண்ணினா தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்க பண்ண முடியும். காரணம் என்னன்னா, நீங்க என்னென்ன கோர்சஸ் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது வந்து லாக் ஆகும். OTP போடாம லாக் ஆகாது. OTP வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்ன நீங்க மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் OTP வந்து கண்டிப்பா இந்த கவுன்சிலிங் அப்போ வரும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கவுன்சிலிங்க்கு ரெடியா இருங்க. நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இமெயில், உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய OTP, அதுக்கடுத்து உங்க லாகின் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், கம்யூனிட்டி ரேங்க், ஜெனரல் ரேங்க். இந்த கவுன்சிலிங் கோடெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. சோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ எப்பனாலும் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ பி ரெடி ஃபார் கவுன்சிலிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கவுன்சிலிங் எப்படி அட்டென்ட் பண்ணணும், எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும் போது நம்மளோட சேனல்ல வந்து கைடன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல்ல வந்து வந்துட்டே இருக்கும். சோ நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம்லயும் இன்ஸ்டாலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.